திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 9வது அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு ஏற்கனவே முன்னுரையில் நான் சொல்லியிருந்தேன், பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து பட்டணத்துக்கு போன போது அவர் தன்னுடைய கையினாலே உழைத்து தன் தேவையெல்லாம், தன் உணவையெல்லாம் அவர் சம்பாதித்து கொண்டார். காரணம், அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற இருவர், ஒரு ஆண் ஒரு பெண், அவர்கள் கணவனும் மனைவியுமா இருந்தாங்க. அவர்கள் கூடாரம் செய்கிற தொழிலை செய்கிறவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த கூடாரம் செய்கிற தொழில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கும் பாருங்கள், நம்ம வீடுகளில் நல்லது கெட்டது நடக்கும்போது ஷமினான்னு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, ஒரு தார்பாயில் ஒரு பந்தல் அமைக்கிறோம். அதே மாதிரி இராணுவத்தில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கிறது பார்க்குறோம். இந்த புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக, யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக தற்காலிக வீடு மாதிரியே ஒரு கூடாரம் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கருத்துகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமாபுரியில் இந்த தொழில் மிகவும் பிரபலமாக இருந்தது. ஆங்கிலத்தில் அவங்கள டென்ட் மேக்கர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஆகவே அந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தவர்கள் மத்தியில் பவுல் அப்போஸ்தலர் சென்று கொரிந்துவிலே ஊழியம் செய்கிற வேளையில் அவர் அந்த வேலையும் செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு தகவலை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். நானும் அந்த தொழில் செய்கிறவனாக இருந்தபடினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தேன். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அதாவது சனி ஞாயிறு போன்ற நாட்களில் யூதர்களிடத்தில் போய் சத்தியத்தை சொல்கிற வேலைகளையும் பவுலடியார் செய்து வந்திருக்கிறார். இதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியம் செய்கிறவர்கள்னு ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம், ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான சுரண்டல்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதாவது கர்த்தர் பேரில் பயமுறுத்தி, நீங்கள் பணம் கொடுக்கலாம் நரகம் போயிடுவீங்க, அந்த அளவுக்கு போதிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இப்படி செய்கிறதுனால அவர்களுக்கு பண தேவை இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. காரணம் என்னென்னா, ஒருவர் முழு குடும்பமாக கர்த்தருடைய வேலை செய்வார், சபையில் போதகராக இருக்காங்க, மூப்பராக இருக்காங்க. இப்போ அவங்க ஆகாரத்துக்கு எங்கே போவாங்க? அவங்க முழு நேரம் ஊழியக்காரலாக இருக்காங்களே, அவங்களுக்கு நாம் ஆதரிக்கணும் இல்லையா? ஆகவே அதாவது கட்டாயப்படுத்தி தசம பாகம் வாங்கி தசம பாகம் கொடுக்கலன்னா நரகத்து போவீங்கன்னு சொல்கிற அந்த ஆளுங்களை தான் நான் கண்டிக்கிறேன். அதே வேளையில் உத்தமமாக விசுவாசம் உள்ளவர்களாக முழு குடும்பமாக முழு நேரமாக கர்த்தருடைய வேலையே செய்கிற, சுவிசேஷ வேலையே நிறைவேற்றுகிற, திருச்சபை பணிகளை செய்கிற மக்களுக்கு சபையானது தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை அவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது சபையினுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆரம்பகால சபைக்கு இந்த தேவை இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 34-35 வசனங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை.
ஆக ஆரம்பகால சபையில் உள்ள எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு அப்போஸ்தலருடைய காலத்தில் மக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுபோலதான் இன்றைக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சபையானது நிச்சயமாக கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்கிற விஷயத்தில் நட்சத்திர போதகர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் இந்த மதத்தில் இருக்காங்க. சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஏறக்குறைய 28 இடங்களில் ஐடி ரெய்டு நடந்தது, எவ்வளோ தங்கம் கிடைச்சது, எத்தனை கோடிகள் அது ஏமாற்றப்பட்டிருந்தது என்றெல்லாம் பத்திரிகைகள் நான் படித்தேன் இல்லையா. அந்த மாதிரி ஆட்கள் இதை ஒரு தொழிலாக ஊரை ஏமாற்றுவதற்கு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் அவர்கள் காசு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதோ நமக்கு அவர்கள் கடமைப்பட்டவர்களைப் போல நாம் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் எங்கே சபையாக இருக்கிறீர்களோ அங்குள்ள ஊழியர்களுக்கு போதகருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அப்போ நம் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள் வருத்தப்படாத அளவுக்கு, நீங்கள் அவர்களை வேதனைப்படுத்தாத அளவுக்கு, நீங்கள் அவர்களை பசியாக தாகத்தில் நிர்வாணத்தில் விட்டுவிடக்கூடாது. அவருடைய ஊழியத்தில் அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இதை தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 9வது அதிகாரம் 11வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை சுழியிடுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அதாவது ஊழியக்காரர்கள் சபையில் பரிசுத்தவான்கள் மத்தியில் ஞான நன்மைகளாகிய சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள். சபையை வசனத்தை கொண்டு வழி நடத்துகிறார்கள். அதற்காகவே அவர்கள் தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஞான நன்மையை விதைத்த மனிதனுக்கு சரீர நன்மையை நீங்கள் கொடுக்க வேண்டும். Because they sow the spiritual meat, therefore they need to harvest the physical things. உங்கள் இடத்திலிருந்து சரீர நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உபாகமும் 25வது அதிகாரம் 4வது வசனம், ஒரு சிறிய வசனம், அதை மோசே இஸ்ரவேலர்களுக்காக எழுதியிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. இது உபாகமும் 25:4 நம்ம படிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கிராமத்துக்கு போனோம்னா அறுவடை செய்த அந்த நெல் தாள்களை களத்து மேட்டில் போட்டு ஒரு காளை மாட்டை கொண்டு வந்து நடுவில் ஒரு கடபாரியை நட்டு ஒரு கயிற்றில் அதனுடைய மூக்கணாங்கயிறை கட்டி அந்த மாட்டை ஓட்டுவார்கள். அந்த மாடு நடந்து கொண்டே இருக்கும். அது அப்படி நடக்கிறதுனால நெல் தாள்கள் மேலே அது நடக்கிறதுனால நெல் மணிகள் உதிர்ந்துடும். நல்ல நெல்மணிகள் உதிர்ந்த பிறகு நெல் தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் எடுத்து மூட்டை கட்டப்படும். அந்த மாதிரி ஒரு நாளெல்லாம் ஒரு மாடு சுற்றி சுற்றி நடந்துட்டு இருக்கும். அப்படி நடக்கும்போது அந்த மாட்டினுடைய கண்களில் தண்ணீர் வரும். ஏன்னு கேட்டால் அந்த மாடு ரொம்ப டயர்டாயிட்டுது. இந்த மாட்டுக்காரன், இந்த விவசாயி, அந்த மாட்டினுடைய வாயில், இப்போல்லாம் நம்ம மாஸ்க்குன்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா கொரோனா காலத்தில், அந்த மாதிரி அந்த காலத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு கூடை, அதை கரெக்டாக அந்த மாட்டினுடைய வாயில் மூடிடுவான். மூடி அதை காதில் கட்டி விட்டுருவோம். அப்போ மாடால் வாய் திறக்க முடியாது. அந்த மாட்டுக்கு பசி, அந்த மாடு ரொம்ப சோர்ந்து இருக்கிறது, நாளெல்லாம் வெயிலில் உழைக்கிறது, 8 மணி நேரத்துக்கு மேலாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது மிதிக்கிற
அந்த வைக்கோலை தின்னக்கூடாதா? அந்த எண்ணம் அந்த விவசாயிக்கு வரல. போதும் போதும், உனக்கு நான் தண்ணி கொடுத்தேன், உனக்கு கொஞ்சம் உணவு அளித்தேன், வீட்டில் எல்லாம் பண்ணிட்டேன், நீ இந்த வேலையை செய்யி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் நெல்லையும் விற்கணும் வைக்கோலையும் விற்கணும் அப்படின்னு அந்த விவசாயி நினைக்கிறான். இப்போ பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலனுக்கு என்ன சொல்றாரு? உனக்காக அந்த மாடு போர் அடிக்கிறது, அது நெல்தாள் மேலே நடக்கிறது, நெல்லையும் வைக்கோலையும் பிரித்து தருகிறது, போன போது கொஞ்சம் சாப்பிடட்டுமே, ஏன் அதனுடைய வாயை கட்டுகிறாய் என்று அங்கே வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உதாரணத்தை எடுத்து திருச்சபை பணியாளர்கள், ஊழியர்கள், போதகர்களை நாம் கவனிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று பேசுகிறார். கவனிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனா, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? இதை தான் கொஞ்சம் முன்னாலே நாம் உபாகமம் 25:4 நாம் படித்தோம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? 9வது வசனம் பாருங்கள். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? அப்படியானால் தேவன் அந்த மாடுகளுக்காக மட்டும்தான் கவலைப்படுகிறாரா? தேவனுடைய வேலை செய்கிற மனிதனுக்காக கவலைப்படவில்லையா? கேவலம் அந்த மாட்டுக்காக கவலைப்படுகிற தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கும் போது தேவனுடைய வேலை செய்கிற மனிதனுக்கு கவலைப்பட மாட்டாரா? அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டாமா? என் அன்பு சகோதரர்களே, இப்பொழுது 10வது வசனத்தில் பரிசுத்த ஆவி அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கும் வேண்டியது, ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஆக போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்ற அந்த செய்தி, அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளை புதிய ஏற்பாட்டில் முழு நேர கர்த்தருடைய பணிகளை செய்கிறவர்கள், திருச்சபை பணியாளர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மூப்பர்கள், இவர்களை பற்றிய கர்த்தருக்கென்று தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்த மக்களை திருச்சபை ஆதரிக்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். தேவன் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். நம் நாட்டில் இந்த கோவில்களில் அர்ச்சகர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த அர்ச்சகர்களுக்கு அந்த விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தட்டிலே கொண்டு வந்து கொடுக்கிற அனைத்தும் அந்த அர்ச்சகருக்கு தான். அது தேங்காய், பழம், அரிசி, நெய், பால், தயிர், மஞ்சள், இஞ்சி, பூக்கள், வாழை, பழங்கள் எல்லாம் வந்து சேரும். அவையெல்லாம் அந்த அர்ச்சகருடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்தந்த ஊர் கோவிலில் எண்ணெய் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த பழக்கம் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் பைபிளில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் முழு நேர வேலை செய்கிற மக்கள், சில பேர் வேலைக்கு போகலாம், கைத்தொழில் செய்து கொண்டு ஊழியங்களை செய்யலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் முழு நேர ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி வாழ்வார்கள்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எடுத்து இந்த வசனங்கள்லாம் சொல்கிறேனே, எனக்கு கடந்த 56 வருடங்களாக இந்த பைபிளை வைத்து வேறு எந்த வேலையும் நான் பார்த்ததும் கிடையாது. முழுக்க இந்த 56 வருடமும் இந்த வார்த்தைகளை சொல்லி தேவன் என்னை ஆதரித்து ஆசீர்வதித்து திருச்சபையினுடைய நன்மையினால்தான் நான் ஒரு முழு நேர போதகராக, மூப்பராக இருக்கிறேன். ஆகவே சபையிலே வேலை செய்கிற மக்கள் ஒரு உதாரணமாக போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். நமக்காகத்தான், ஊழியம் செய்கிறவர்களுக்காகத்தான்
ஏனென்றால் அவர்கள் ஞான நன்மையை விதைக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய சரீர நன்மைகளை அவர்களுக்கு நீங்கள் தாருங்கள். புதிய ஏற்பாடு எந்த ஒரு மனிதனையும் கைவிடவில்லை. நாம் அனைவரும் உழைத்து தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. கவனிங்கள், அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதாவது கர்த்தருடைய வேலை செய்வது, ஊழியக்காரனாக வாழ்வது என்பது கட்டாயத்தினால் வராது. சில பேர் வேறு வழி இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து கொஞ்சம் பைபிளை படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சில பேர் தொழில் முறையில் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அவர்கள் நான் படித்தேன் என்று சொல்வதற்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருப்பாங்க. அவர்களுடைய இருதயத்தில் சுவிசேஷ வேலை செய்வதற்கான கீழ்ப்படிதலோ தாகமோ அதற்கான ஒரு டெடிகேஷன் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் உயிர் வாழ்வதே சுவிசேஷ வேலைக்காகத்தான், மூச்சு விடுவதே சுவிசேஷ வேலைக்காகத்தான், நான் நடந்து செல்வதே சுவிசேஷ வேலைக்காகத்தான், என்னுடைய எல்லா தகுதிகளும் சுவிசேஷ வேலைக்காகத்தான், எனக்கு உண்டான குடும்பம் சுவிசேஷ வேலைக்காகத்தான். இப்படி எல்லாவற்றிலும் சுவிசேஷ வேலையை ஒரு கடமையாக, தலையின் மேல் விழுந்த ஒரு கடமை போல செய்கிற ஒரு மனிதன் தான் முழு நேர ஊழியக்காரனாக இருக்க முடியும். அதனால சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் நான் நரகத்துக்கு செல்வேன், எனக்கு ஐயோ. இந்த ஐயோ என்ற வார்த்தை எங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அது நரகத்துக்குரிய மனிதரை காட்டுகிறது. இங்கே பவுலடியார் என்ன சொல்றாரு? இஃப் ஐ நாட் preach the gospel, woe unto me, I will go to hell என்றார். ஆகவே சுவிசேஷ வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ சுவிசேஷ வேலை செய்ய வருகிறவர்கள் ஞான நன்மைகளை விதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது என்று சொன்னவர் உங்களையும் பிழைப்பூட்டுவார் என்று சொல்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற 200 நாடுகளில் இந்த தேசிய வேதாகம கல்லூரியுடைய பாடத்திட்டங்களை கவனிக்கிற மக்கள் நீங்கள் யோசிக்கலாம், ஐயா இதையெல்லாம் எடுத்து சொல்கிறார், 56 ஆண்டுகள் ஆகிறது இந்த வேலையிலே நான் வந்து என்று. இந்த 56 ஆண்டுகளும் எப்படி போஷிக்கப்பட்டேன்? தேவன் போஷித்தார். எப்படி? நான் செய்கிற ஊழியத்தில் அதை கேட்ட மக்கள் அவர்கள் என் தேவையை எல்லாம் சந்தித்ததனால, நான் போதித்து கொண்டிருக்கிற சபை என்னை தாங்கினதனால கடவுள் எல்லாவற்றிலும் எனக்கு தயவு செய்தார். நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க, இந்தியாவில் 21 ஆண்டுகளாக நான் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த தொலைக்காட்சி வழியாக. ஒரு நாளாவது நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பணம் அனுப்புங்கள், இது வங்கி நம்பரு, இது கூகுள் நம்பரு, என்ன ஒரு நாள் நான் பிச்சை எடுத்ததில்லை. கர்த்தர் பேரால் நான் கோபுரம் கட்டணும், தோட்டம் வாங்கணும், நாடுகள்லாம் போகணும் அப்படின்னு நான் கேட்டதில்லை. கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி கேட்க வேண்டியதாக இருந்தால் வசனத்தை கேட்டவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது திருச்சபையில் நான் வேலை செய்கிற இடத்துல அவர்கள் விரும்பினால் என்னை தாங்கலாம். அப்படிதான் இந்த 56 ஆண்டுகளும் கடந்து போனது. தேவன் எனக்கு உதவி செய்தார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த வசனம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், இதை குறித்து கொள்ளுங்கள். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மக்கள் எப்படி வாழ்வது? இந்த இடத்துல பிழைப்பு என்ற ஒரு சொல்லை நீங்கள் பார்த்தீங்க. பிழைப்புனா என்ன அர்த்தம்னா, சாப்பிடுவது,
உடுப்பது, குடியிருப்பது எல்லாமே அடங்கும். ஒரு சாப்பாடு மட்டும் போட்டால் ஊழியக்காரர்களால் வாழ முடியாது. அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க படிக்கணும், அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அதனால் சபையானது எல்லா விஷயத்திலும் அந்த திருச்சபையினுடைய முழு நேர பணியாளர்களுக்கு உதவி செய்யணும். இப்போது குழந்தை இருக்கிற ஒரு பெண், குழந்தை இல்லாத ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த அருமை பெருமை தெரியாது. சில ஆளுங்க இருக்காங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்கு எந்த தேவையும் இருக்காது. அதனால் பெருமையை யாருமே காணிக்க கொடுக்காதீங்க, எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஏன்னா அவருக்கு பூர்வ சொத்து இருக்குது, அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்வார், அந்த மாதிரி செய்து ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அவர்கள் இப்படி பெருமை பேசுவார்கள். நான் சொல்ல வந்தது, தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை பெற்று ஞான நன்மைகளை விதைத்து கொண்டிருக்கிற 100% உண்மை உள்ள ஊழியக்காரர்களை அவளுடைய மனம் நோகாமல் அவர்களை அன்பாக நடத்த வேண்டும். அவர்களுக்காகத்தான் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். கொரிந்து சபை அந்த சபையில் உள்ள ஊழியர்களை தாங்கவில்லை, அவர்களை கவனிக்கல. ஆகவே தான் சொல்றாரு, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் நம்பிக்கையோடு போரடிக்கவும், நீங்கள் உங்கள் நன்மைகளாலே அவர்களை ஆதரியுங்கள். அப்போ சுவிசேஷ வேலை செய்கிற ஆளு அதற்காக ஒரு வருமானத்தை, ஒரு உதவி பெறும்போது அவன் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is nothing to be ashamed. நம் நாட்டில் என்ன நினைக்கிறாங்க, பைபிள் எடுத்து போதிக்கிறவங்க அயல் நாட்டிலேருந்து வந்து உதவி கிடைச்சாதான் அவங்க ஊழியம் செய்ய முடியும். அயல் நாட்டிலேருந்து உதவி வருவது தவறு கிடையாது. அயல் நாடு என்று நாம் சொல்லும் போது அரசாங்கம் அங்கே இருக்கிறது நமக்கு அனுப்பல, நம்மளை மாதிரி அங்கே இருக்க ஒரு விசுவாசி உன்னை காப்பாற்றுகிறார், அவ்வளவுதான். ஒரு நாள் வரும், இந்தியாவில் இருந்தவங்க நாம் இன்னொரு நாட்டில் இருக்கவங்களுக்கு உதவிகளை அனுப்புவோம். இன்றைக்கும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம், மிஷினரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சபையும் அவர்களுடைய திருச்சபை பணியாளர்களை அவர்கள் சாப்பாட்டிற்கும் உடுப்புக்கும் வாழ்க்கைக்கும் தேவைகளுக்கும் மருத்துவத்துக்கும் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்ற ஒரு வரியை நீங்கள் பார்க்குறீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. காரணம் என்னன்னா, போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போனார், கொஞ்சம் அவனை பார்த்துக்குங்க, நல்லபடியாக வச்சுக்குங்க அப்படின்னு சில பேர் போகும்போது சொல்லிட்டு போவாங்க. அது ஒரு ஒன்லைன் தாட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி சொல்லலை. The Lord has commanded. தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களை அந்த ஊழியத்தின் வழியாக தேவன் வாழும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, பலவிதமான சிக்கல் உண்ட கிறிஸ்தவத்தின் மத்தியில் கிறிஸ்தவம் தாறுமாறாக மதமாக மாறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொழுத்த பன்றிகளைப் போல மதத்தில் சில நட்சத்திர போதர்களுடைய அவமான வாழ்க்கை, சில போதர்கள் சபை சுருட்டி சபையினுடைய சொத்துக்கள்லாம் அபகரிக்கிற அசிங்கமான இந்த அருவருப்புகள் மத்தியில் உங்கள் மனமானது இதை கவனித்து அதை மறந்து விடக்கூடாது. இதை விட்டு தள்ளுங்கள். இந்த அசுத்தங்கள் இப்படி தான் இருக்கும். உத்தம ஊழியக்காரர்களை நாம் தாங்க வேண்டும். ஊழியத்தில் நம்ம உடன்படும் போது சில பேர் எனக்கு தேவையில்லை, சில பேர் எனக்கு தேவை, இன்னும் 2 வகையான மக்களை பார்ப்போம். அது அவர்களுடைய நிலைமையை பொறுத்தது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க ஏதாவது ஒன்று கொடுத்தா இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, சில பேர் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இதை நாம் அறிஞ்சு தான் வேலை செய்யணும். அவர்களுடைய தேவைக்கு தக்கதாக நாம் நன்மை செய்ய வேண்டும். சில பேர் ஊழியம் செய்வதை லாபகரமான தொழிலாக நினைக்கிறவங்க உண்டு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியை கடந்த 10 வருஷமாக தொடர்ந்து பார்த்தவங்க பிரமாதமான அரசியல்வாதியாக மாறலாம். காரணம், அரசியல் என்ன என்பதை புட்டு புட்டு வைக்கிறாங்க. காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை எப்படி கவுக்கலாம், அழிக்கலாம்,
என்ன சொல்லலாம், எப்படி ஏமாற்றலாம், என்ன செய்கிறாங்க, எப்படி அரசாங்கத்தை காலி பண்ணலாம், எப்படி தேர்தலில் ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதாவது we learn political science through the media. எல்லாருமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி சபை விஷயத்தில் நம்ம தவறான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. நமக்கு எவ்வளோ உரிமை இருந்தாலும் அந்த உரிமையை கர்வத்தின் கீழ் அதை ஆளக்கூடாது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஒரு உத்தம ஊழியக்காரர் ஆத்தும தாகத்தோடு தன் தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு ஆத்ம விஷயத்தில் அங்கலாய்ப்புள்ளவராக இருக்கிறார். He is longing to win soul. ஆத்துமாக்களை ரட்சிப்பதிலே அக்கறை செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். சில ஊழியக்காரர்கள் தங்கள் கிடைத்த ஆகாரத்தில் பாதியை கூட இன்னொருக்கு கொடுத்து அந்த ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் வழி நடத்துவர்களாய் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். உத்தம ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கலாம்? நான் ஒரு யூதன், என் ஜாதியை சொல்லியே நான் பெருமைப்படலாமா? நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன், என் ஜாதியை சொல்லியே நான் தாழ்ந்து போகலாமா? ஆகவே ஊழியம் செய்கிற மக்களை பற்றி சொல்கிறார், நீ யூதனாயிருந்தால் அந்த பெருமையை விட்டு இறங்கி வா. நீ தாழ்ந்தவனாயிருந்தா, புறஜாதியனாயிருந்தா அந்த அடிமைத்தனத்திலிருந்து மேலே ஏறி வா. நம்முடைய நோக்கம் இயேசுவின் சிலுவை அறிவிப்பது, பாவ மன்னிப்பை போதிப்பது, சீஷர்களை உருவாக்குவது, ஞானஸ்தானங்களை கொடுப்பது, பரிசுத்தவான்களை ஆயத்தமாக்குவது, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அவர்களை எதிர்நோக்க செய்வது. இந்த லட்சிய நோக்கம் தான் சபையின் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 20வது வசனம். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், கவனிச்சிங்களா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். 21ஆம் வசனம். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இந்த 3 கருத்துகள் நம்மை ஒரு வேஷதாரிகளாக மாறும்படி சொல்லவில்லை. There is nothing to be pretend. நீங்கள் உங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் யூதனை பார்க்கும்போது அந்த யூதனுக்குரிய வகையில் அவனுக்கு சத்தியத்தை சொல்லணும். ஒரு புறஜாதியனை பார்க்கும்போது அவனுடைய சிந்தைக்கு தக்கதாக, அவனுடைய மனநிலைக்கு தக்கதாக, அவனுடைய ஏழ்மைக்கு தக்கதாக நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதுபோல பலவீனர், people are weak both in mind and body. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனனை போல அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை கவனிங்க. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். உதாரணமாக, ஒரு விவசாயியின் இடத்துல போய் படகையும் வலையும் குறித்து பேசக்கூடாது. ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல போய் ஏற்கலப்பை குறித்தும் விதை விதைப்பதை குறித்தும் அறுவடை செய்வது குறித்தும் பேசக்கூடாது. ஆக விவசாயிக்கு எதை சொல்லணுமோ, மீன் பிடிக்கிறவனுக்கு என்ன சொல்லணுமோ, தச்சு தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன சொல்லணுமோ, படித்தவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அவைகளை கிறிஸ்துவின் வசனத்தை கொண்டு சாந்தமாக நாம் போதிக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் முன்பாக தெளிவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
ஒருவர் ஊழியம் செய்யும்போது சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் இருதயம் கிறிஸ்துவின் வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். sanctify your heart, be humble and ready to teach. இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் நாம் தேவனுடைய முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு மதம் பிரிஞ்சு போனதுனால இந்த மதத்தில் இருக்கிறவங்க கொடிகட்டி பறக்கிற நட்சத்திர போதர்கள் தான் ஊழியக்காரங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆகாயத்தில் செலப்பம் பண்ணுறவங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ். அவங்களெல்லாம் அரசாங்கம் எப்படி தண்டிக்குதுன்னு இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய அவமானத்தை நம்ம எல்லாரும் பத்திரிகை வழியாக தொலைக்காட்சி வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். சொல்லுவாங்க, சிவன் சொத்து கொலநாசன் இந்து மக்கள் சொல்கிறாங்க. அப்போ திருச்சபையினுடைய சொத்துக்களை சூறையாடுகிற மக்கள், திருச்சபையினுடைய ஆலயங்களை தின்று தீர்க்கிற மக்கள் எவ்வளோ பெரிய நரகத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். திஸ் மஸ்ட் பி த கேரக்டர் ஆஃப் எ ஃபுல் டைம் காஸ்பல் ப்ரீச்சர். ஒரு முழு நேர கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய அடையாளம் தாழ்த்துகிற ஒரு மனிதன். யூதனுக்கு யூதனாகவும் புறசாதியினருக்கு புறஜாதியினைப் போலவும் பலவீனனுக்கு பலவீனனைப் போலவும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை சொல்கிறவனாக, தன் இருதயத்தை பரிசுத்தமாக்கினவனாக, சாந்தமுள்ளவனாக, வணக்கம் உள்ளவனாக, தேவனுக்கு முன்பாக எப்போதும் சரியான பதிலை போதிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியை நாளை நாம் சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே, மிக உறுதியான தேவனுடைய வார்த்தையை முழு நேர ஊழியக்காரர்கள் எவ்விதமாக ஆதரிக்கப்பட வேண்டும், ஊழியம் செய்கிறவர்கள் எவ்வளவு நிச்சயமுள்ளவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற இந்த 2 கருத்துக்களை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டறலும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?